லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் பேராசிரியர் ஐயா அவர்கள். நிறைய வரலாற்று தகவல்களை நம்ம கூட உரையாட போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீண்ட நாள் கழித்து நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னால் பார்த்தது. ஆமாம். உங்கள்கிட்ட நான் பேச விரும்பினது முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு சபு கிருமி தன்னை தமிழ் ஆர்வலராக சொல்லிக்கிட்டு தமிழர்களுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய சமீபத்திய வாக்குமூலம் நம்மளுடைய நாயன்மார்கள் ஒருத்தரான நின்ற சீர் நெடுமாறன் பாண்டியன் அவரை லொடுக்கு பாண்டி அப்படின்னு இந்த வார்த்தையில் இருக்கிற வன்மம். நீங்கள் இப்போ ஒரு தமிழ் பேராசிரியராக இருக்கிறவர், இப்போ இதை நீங்கள் யார் முதல்ல அவர்களுடைய வரலாறுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்புறம் இந்த இவரை என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில, நீங்களே சேர்த்து பேசிடுங்க. அதாவது இது இன்றைக்கு நேற்றல்ல, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டில் குடியேறி தமிழர்களுடைய மன்னர்களை பூராமே அதாவது தோல்வியடை செய்து தென்காசி, செங்கோட்டை, கேரளா என்கிற பகுதிகளெலாம் போன பின்னால் ஆளுகின்ற பாளையங்களில் ஒருத்தராக உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மு. அவருக்கு பேர் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரன் சேர்க்கறதுல பிரச்சனை இல்லை. பாண்டியன் என்கிற அடையாளத்தை ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு மன்னன் தனக்கு அடைமொழியாக பயன்படுத்துகிறான்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட மனநிலையோ அதுபோல தான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் தங்களை தமிழர்களாக காட்டிக்கொள்வது. அவர்களுடைய அந்த உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமலே தங்களை வேறு ஒரு அடையாளத்தில் பயன்படுத்தி அதற்கு என்ன செய்கிறது, அந்த உள்ளிருப்பு வேலையை செய்கிறது. அதான் முக்கியமானது. இப்போ உதாரணமாக அம்பேத்கர் பெரியார்ட்ட கேட்டார், நீங்கள் மதம் மாறலாமே அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், இல்லை நான் மதம் மாற்றேன், என்னை எதிரி ஆக்கிடுவேன், நான் உள்ளே இருந்தால் தான் அவங்களை அடிக்கலாம், அவங்கள கேள்வி கேட்கலாம், அப்போ இவன் வேற மதம்னு சொல்ல மாட்டான், அப்போ அது எனக்கு வசதியாக இருக்கும்னாரு. அதுபோல தான் இவர்கள் நினைச்சிட்டாங்க, தமிழர்னு சொல்லிக்கிட்டு தமிழர்களை அடிக்கிறது அது எளிதாக இருக்கிறது. அப்போ இவர் சொல்கிறதுக்கு லொடுக்குப்பாண்டின்னு ஒரு மன்னனை சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி சாதாரண ஒரு சமுதாய தலைவரை விமர்சிக்க முடியுமா? ஒரு சமுதாய தலைவரை சாதாரண விமர்சிக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சாதியமாக தங்களுடைய தலைவர்களை பாதுகாக்க நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு தமிழினத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த நின்றசீர் நெடுமாறனை எவ்வளோ அற்புதமான பெயரில் அழைச்சிருக்கான். அவனை கூன்பாண்டி நின்று அன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, விமர்சிச்சிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு வன்மத்தோடு இவர் என்ன ஒடுக்கம் பண்ணிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது தமிழக வரலாற்றிலேயே சங்க காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமய பொறைக்குத்தான் தமிழ் மன்னர்கள் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க. இங்கிருந்து போகக்கூடிய கண்ணகி, சோழ நாட்டிலிருந்து போகக்கூடிய கண்ணகி பாண்டிய நாட்டில் மன்னனுக்கு நேருக்கு நேராக போய் வாதப்படுற அளவுக்கு, தேராமன்னா செப்புவதோடைன்னு சொல்லி அறிவுகட்ட மன்னன் கேட்குற அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு இருந்திருக்கு. ஒரு அவனுடைய இடத்துல போய் அவனுடைய அரியணைகளை அப்படின்னு கையை நீட்டி பேச ஒரு பெண் கேட்குற அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஜனநாயக ஆட்சி மன்னராட்சியாக இருந்திருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க. அதே போல ஒரு தேர்காலில் தன்னுடைய கன்றையை கொண்டதுக்காக தான் மகனவே கொண்டதாக கதை சொல்லுகிறது. அதே போல பொற்கை பாண்டியன் ஒரு பாதுகாப்புக்காக அவனுடைய கடமையை செய்ததுக்காக கதவை தட்டுறான். அதுவே அவர்களுக்கு இடையூறு என்று சொல்லி குற்றஞ்சாட்டுற அளவுக்கு அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்துருக்கான். அதாவது ஒரு கதவை தட்டியதே, ஒரு வீட்டினுடைய கதவை தட்டியதே எங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு இடையூறாகி விட்டுன்னு சொல்லி ஒருத்தன் போய் அரண்மனையில் போய் அரசன்ட்ட கோரிக்கை வைக்கிறான்னா, அதை விண்ணப்பம் கொடுக்குறான்னா எப்படிப்பட்ட அமைதியான ஆட்சி அவன் கொடுத்துருக்கான். அப்படி இருந்தாலும் அவன் நினச்சி விளக்கம் கொடுத்துருக்கலாம். அப்போ அவன் என்ன கேட்குறான், தட்டியவன் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்றான். அவன் கையை விட்டணுங்கிறான் கண்மூடித்தனமாக. அப்போ இல்லை, நான் தான் இந்த நகர்வலம் வந்தேன் பாதுகாப்புக்காக, உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் வெளியூருக்கு போனதான் நான் அறிஞ்சு வந்தேன், அங்கே உள்ள ஆண் குரல் கேட்டது, அப்போ ஏதோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கதவை தட்டினேன், அப்புறம் கணவருடைய குரல் தெரிஞ்ச உடனே நினச்சிட்டேன் நான் போயிட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, யாரும் ஏற்றுக்கிற போகிறாங்க. ஆனால் அதை கூட பொறுக்காம நினச்சான், தான் கையை வெட்டிக்கிட்டு பின்னால் நினச்சிடான் உலகத்தாலான செயற்கை கையை மாட்டிக்கிட்டு பொற்கை பாண்டியன்னு பேர் வாங்கினான்னு. இப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய வரலாறுகள் இருக்கிறது, யோசிச்சு பாருங்க. அதே போல் சங்க இலக்கியத்தில் கண்ணகி என்பவள் என்ன செய்கிறா, தன்னுடைய கணவன் தன்னை புறக்கணிச்சிட்டான்ங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய மார்பை சிதைத்து தற்கொலை செய்து கொண்டா. அந்த கண்ணகியினுடைய பெயர்கள் எல்லாம் இன்றைக்கி பின்னால் சிலப்பதிகாரத்தில் ஒரு பெரும் பெயராக மாறியது. அப்போ இப்படி மிகப்பெரிய பெருமைகளுக்குரியெல்லாம் வரலாறுகளை புறா ஒதுக்கிட்டு இவங்க சர்வசாதாரணமாக லொடுக்கு பாண்டிங்கிறான். தன்னுடைய மனைவி மங்கையர்க்கரசி அவன் சைவத்தில் இருக்கும்போது அவன் சமணத்தில் இருக்கும்போது சைவத்தில் இருக்கிறான். எப்படிங்க இது இன்னைக்கு கூட ஒரே குடும்பத்தில் இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணுன்றான், மதம் மாறு அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணுங்கிறான். ஒரு மன்னனுடைய மனைவி மாற்று மதத்தில் இருக்கா, சிவாடியாரா, மன்னன் சமணராக இருக்கிறான்.
நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய மந்திரி இவங்க கூட என்ன செய்கிறாங்க, அவங்களும் சைவமாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொறை ஒரே குடும்பத்துக்குள்ள ஒரே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொறையோட இருக்கிறான்னா அவனுக்கு எப்படி எவ்வளோ ஜனநாயகத்தன்மையோட அவங்க இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன சமணர்களை கழுவேற்றக்கூடிய மனநிலை வருமா? வராது. இது வந்து தப்பான ஒரு இதாக சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டு என்ன கதை தான் அது? 7ஆம் நூற்றாண்டில் இருந்த மன்னன் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு எல்லாம் தாண்டி நல்லா யோசிச்சு பாருங்கள். இவன் வந்து என்ன செய்கிறாங்க, 12ஆம் நூற்றாண்டு எழுதுறாரு, 10ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பி எழுதுறாரு, குறிப்பாக எழுதுறாரு, ஒவ்வொரு பாட்டாக எழுதுறாரு அந்த 63 நாயன்மார்களை பற்றி. அது வந்து சமணர்களுடைய ஒரு நூலை வந்து பின்பற்றி அங்கேயும் ஒரு 63 அடியார்கள் இருக்காங்க, தீர்த்தங்கர் இருக்காங்க, அதுக்கு இணையான எழுதணும்னு சொல்லி எழுதினார் ஒவ்வொரு பாடல்களை. அதை வந்து பெரிய புராணத்தில் நிச்சய சேக்கலார் மிக விரிவாக எழுதுறாரு. அப்போ அந்த விரிவாக எழுதப்பட்டதில் தான் இந்த எண்ணாயிரம் சமணர்கள் கழுவு ஏறினார்கள் என்று வருகிறது. ஏற்றப்பட்டார்கள் இல்லை ஏறினார்கள் என்று வருகிறது. ஆனால் 8000 என்பதற்கு ஒரு குழுவின் பெயரோ அல்லது ஊரின் பெயரோ என்பதாகத்தான் அறியப்படுகிறது. அந்த 8000 ஊரில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கல்வெற்ற குறிப்பும் வருகிறது. நீங்கள் பல்லவனை பற்றிய திருமங்கையாழ்வார் பாடுகின்ற பொழுது கூட இங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்லையே 2 துறவிகள் வந்து கழுவேற்றப்படுவதாக சிற்பம் இருக்கிறது மன்னனுக்கு முன்னால். அப்போ அங்கே புலவரும் இருக்கிறாரு, மன்னனும் இருக்கார், 2 பேர் கழுவேற்றப்படுவதாக காட்டப்படுறது. அப்போ அதே போல் சங்க காலத்துக்கு பின்னால் பக்தி இலக்கிய காலங்களிலேயே சுந்தர ஞானசம்பந்தர் எல்லாம் பாடுகின்ற பொழுது சமணர்களையும் பௌத்தர்களையும் என்ன செய்கிறாங்க, கடுமையாக திட்டித்தான் பாடல்கள் எழுதுகிறார்கள். அதில் அந்த முரண் என்பது வந்துவிட்டது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் மன்னர்கள் வந்து திராவிடர்களை திட்டிகிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி. அதாவது எல்லாமே தமிழர்கள் தான், எல்லாமே தமிழர்கள் இருந்தாலும் கூட இந்த மதம் ஆச்சரியங்களை மனவாச்சரியத்தை எப்படி உண்டாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்து ஆளுகின்ற முறை தான். இப்போ வந்து திருநாவுக்கரசர் என்ன செஞ்சார், முழுக்க என்னச்சா சமணராக இருந்தார், மிகப்பெரிய அறிவாளி. அவருக்கு வயிற்று நோய் தான். அவருடைய அக்கா என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நீ சைவத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்க ஆர்வம் காட்டினாங்க, வரல. ஆனால் வயிற்று வலினால் மனசு மாறி அது குணமான உடனே என்ன செய்கிறாரு, சைவத்துக்கு மாறாரு, மிகப்பெரிய. ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, கொள்றதுக்கு முயற்சி பண்ணான்னு எழுதுறான். அவரை சுண்ணாம்பு காலில் தூக்கி போட்டாங்க, காலில் கட்டி கடல் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போ தான் அவர் வந்து மாசிலி வினை மாலை வதியம் அப்படின்னு சொல்லி அந்த உணர்ந்து பாடினார்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மோதல் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு மன்னன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த பாண்டிய மன்னனுக்கு, சங்க இலக்கிய மரபுகளெல்லாம் தெரிந்த பாண்டிய மன்னனுக்கு 8000 பேரை கழுவேற்றி கொல்ல வேண்டும் என்கிற அந்த வக்கரம் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவர் காலத்துக்கு பின்னால் 7ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு பின்னால் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு அந்த பின்னால் போகாம மதுரையை சுற்றி உள்ள அத்தனை இடங்கள்லையும் சமணர்களுக்கான அந்த பாழி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ வன்மமாக இருக்கிறவரும் அதை பண்ண மாட்டாங்க. பின்னால் உள்ள அத்தனை மன்னர்கள் வந்து சமணர்களுக்கு என்ன செய்கிறாங்க, தங்குமிடமும் செய்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அதற்கான அடையாளங்களும் கல்வெட்டுகளும் திருப்பரங்குன்றத்துலையும் சரி, ஆனமலையிலையும் சரி, இன்னும் அற்றாப்பட்டி, இன்னும் பல்வேறு இடங்கள் இருக்குது. அப்போ அதனுடைய தொடர்ச்சி என்பது நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சேதாரம் இருக்காது. ஆனால் இந்த கழுவேறுகின்ற முறை இருந்திருக்கிறது. ஏன்னா பாரதியார் கூட பின்னால் பாடுறாரு, சங்கரங்கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஆடுகளை கழுவேற்றி வைத்திருந்தாங்களாம். அப்போ கழுவேற்றுங்கிற அந்த மரபு இவர் பார்த்தது ஆடுகளை குறித்து வடிய பார்க்கும்போது நெஞ்சு நடிகருக்கு இருக்கு. ஆமாம், ஊரில் கோயில் கொடை விழாக்கள் எல்லாம் வந்து கோழி சேவை கழு அந்த பார்த்துருக்கோம்ல, கழுமரம்னே பேர். அப்போ அதெல்லாம் பாரதியார் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னால் அந்த மரபு இருந்திருக்கிறது. மிக வன்மம் எப்போ தொடங்கியது, பிற்கால சமய காலத்தில் தொடங்கி. சமண பௌத்தத்தில் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இந்த கழுவேற்ற அந்த சிற்பங்கள் இதெல்லாம் கோயில்களில் பார்த்துருக்கேன். ஆமாம், அதில் யாருமே வந்து மொட்டை தலையோட இல்லை, அவங்க எல்லாமே வந்து நம்ம சித்த மரபோட இருக்கிற மாதிரியான அந்த குடுமி அந்த இதோட தான். வள்ளுவர் சொல்லாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்கிறார். முட்டை போட்டாலும் சரி, முடிவில்லாந்து அது தேவையில்லாத மனசளவில் சரியா இருக்கணுங்கிறார். அது வள்ளுவத்தினுடைய இதில். அப்போ தமிழ் மரபு இல்லை. இப்போ இவர்கள் சமணர்களை ஏற்றினார்கள் அப்படின்னு காட்டினா அந்த சமணர்களுக்கான குறியீடாக இருக்கிற அந்த தோற்றத்தில் தானே அந்த சிற்பங்களும் இருந்திருக்கணும். அப்படி இல்லை. அப்படிங்கும்போது அது வேற ஏதாவது ஒன்றும் இல்லைங்க. குற்றவாளிகளை, திருடர்களை, தேசத்துறைகளை கழுவேற்றிருப்பாங்க. கழுவேற்றுதல் என்பது ஒரு தண்டனை முறை. ஆனால் அது ரொம்ப கொடூரமானது. ஏன் நீங்க ஒன்றும் இல்லை, உயிரோடு ஒரு பெண்ணை தீக்குள்ள இறங்க சொல்றான்னு அது கொடூரமானது இல்லையா? சதி கோட்பாடு வடநாட்டில் முழுமையா இருந்தது. இங்கே என்ன பெருங்கோப்பண்டு அப்படித்தான் தன்னுடைய கணவன் இறப்பதற்கு முன்னால இந்த மாதிரி முடிவு எடுக்கிறான். நான் வந்து தீக்குளிக்க பயணம்னு சொல்றேன். சான்றோர் கூட தடுக்கிறாங்க. இது நம்ம மரபு இல்லைங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அதுக்கு பாட்டு இருக்கு புறநானூற்றில், நம்ம தமிழ் மரபுலேயே சதி கோட்பாட்டுன்னு இருக்குது. அதே போல் மணிமேகலையில் தீக்குளிக்கிற மரபு வந்து உன்னுடைய கணவன் இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க. அப்போ அசரீரியாக உன் கணவன் சாகலை, வந்துடுவான் நீ அப்படின்னு சொல்லி தடுத்ததாக சொல்கிறாங்க. அப்போ இது விட நெருப்புக்குள்ள ஒரு உயிரோட எரியிறது வந்து கொடுமை இல்லையா? கண்டிப்பாக. அதே போல் நவகண்டம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க.
போருக்காக. மன்னனுடைய வெற்றிக்காக தன் தலையை வெட்டி கொடுப்பது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் தாத்தா பேர் தன் தலை வெட்டி தான். ஓ. தன் தலையை வெட்டுகின்ற எங்களுடைய குலதெய்வத்தினுடைய சிலையை பார்த்தா தலையில்லாமல் இருக்கும், ஆனால் கையில் வாழோட இருக்கும். இதெல்லாம் பழைய மரபுகளில் ஒரு சாமி கூட எதுக்கு அதுதான் தலையில்லாதுன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, கால வெள்ளங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரக்கூடிய மரபுகளில் மெல்ல மெல்ல சில விஷயங்கள் மாறி வரும். மதுரையில் இஸ்லாமியருடைய அந்த செல்வாக்கு மிகுகின்ற பொழுது, கெடுபிடிகள் மிகுகின்ற பொழுது அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஏறி குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கல்வெட்டுகள் குறிப்புகள்லாம் வருது. அப்போ இவையெல்லாம் காலங்காலமாக இருந்திருக்கு. தன்மானத்தை காப்பதற்காக சிலர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அப்போ சமணர்களும் சிலர் நினைச்சா ஈகோ இருக்கும், நம்ம இவங்கள்ட்ட தோத்துட்டோம், இன்னும் உயிரோட இருந்து என்ன செய்ய அப்படிங்கிற அடிப்படையில் இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு தண்டனை முறை தனக்கு தானே கொடுத்துருக்கான். மற்றவன் கொடுப்பது என்பது வேறு, தனக்கு தானே எடுத்துக்கொள்வது என்பது வேறு. ஆனால் இதை பாண்டிய மன்னனுக்கு போய் சொல்லி அவன் தான் காரணம்னு குற்றச்சாட்டுவது என்பது மிக வக்கரமான விஷயம். அதாவது தமிழ் மன்னர்கள் பெருமை அடைஞ்சிடக்கூடாது, பெருமை அடைஞ்சிடக்கூடாது, தமிழ் மரபே பெருமையாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சு வெங்கடேசன் நல்ல எழுத்தாளர். அவருடைய காவல் கோட்டத்துக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்து விருது கொடுத்தாங்க சாகித்ய அகாடமி. ஆனால் காவல் கோட்டத்தை அந்த அளவுக்கு அபத்தமாக இருக்கும், வரலாற்றை உண்மையாக முழுமையாக எழுதப்படாதது. அது அவர் விருப்பப்படி எழுதியிருக்காரு, அதை விட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், அது கூட பயங்கர சர்ச்சை கொண்டு வேற ஒருத்தங்களுக்குள்ளது ஆட்டை போட்டது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பாரியனுடைய கதை எழுதினார். வேள்பாரி எழுதும்போது மூவேந்தர்களை பற்றி அங்கே மட்டப்படுத்திருக்காது அந்த கதையை மையமாக எடுத்தது. நான் பாரியை குறை சொல்லலை, பாரி என்பவர் குறுநில மன்னர், அவர் அங்கவே சங்கவே பெண்களோடு இருக்கிறாரு. அப்போ மூவேந்தர்களாக இருக்கக்கூடிய அந்த மன்னர்களுக்கு இவர்கள் கட்டுப்படாத போது என்ன செய்வாங்க, யாருமே இயல்பான என்னது கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க தான் அரசியல் நெறி. அப்படி முயற்சி பண்ணுகின்ற பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, குறிப்பெழுதுறான், பெண் கேட்டு மறுத்ததனால் நம்ம படையெடுத்து வந்தான் அப்படிங்கிறான். ஆனால் பாடல்களில் ஒரு இடத்துல கூட இவன் பெண் கேட்டதற்கோ அவர்கள் மறுத்ததற்கோ எந்த சான்றுகளும் இல்லை. ஆனால் இவங்க அந்த மாதிரியான குறிப்புகள் எழுதி இவர்களாம் இதை எழுதுறது இடைக்காலத்தில் குறிப்பு எழுதுறான் பாட்டு கீழே. அந்த குறிப்பை வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்யறான், கதை எழுதுறான். திரும்ப அதுக்கு இவர்கள் ஒரு வரலாறு எழுதுறது, கதை எழுதுறான். அவன் ஒரு வரி எழுதுன குறிப்புக்கு இவன் நூற்றுக்கணக்கான பக்கத்தில் கதை எழுதுறான். அப்போ நேர்மை என்னன்னா, உள்ளடக்கம் என்ன, பாட்டு வரிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதில் எங்கேயாவது அந்த குறிப்பு இருக்கா, ஒரு குறிப்புக்கு ஒரு விழுக்காடு கூட குறிப்பு இல்லை. அப்போ இவர்கள் அந்த குறிப்புகளை மையமாக வச்சுட்டு இவர்களுக்கு சாதகமாக அதை எழுதி மூவேந்தர் என்ன செய்கிறாங்க, கீழறக்கம் செய்கிறாங்க. அப்போ இது ஒரு அரசியல், நுண் அரசியல். நான் தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறது, நான் தமிழருடைய பெருமையை தான் பேசுகிறேன்னு சொல்லி பாரியை உயர்த்ததின் மூலமாக மூவேந்தரை வீழ்த்துறது. அவங்க நோக்க பாரியை உயர்த்துறதல்ல, மூவேந்தரை கீழே கொண்டு வரணும். பாண்டியனையோ அல்லது சோழனையோ அல்லது அவங்களை கீழே மூவேந்தர்கள் அப்படின்னு நீங்க பெருமைப்படுறீங்க, உங்க மூவேந்தர் லட்சணத்தை பாரு அப்படின்னு நம்ம உலகில் ரீதியாக நம்ம விரல வச்சு நம்ம கண்ணை குத்துற மாதிரி பாரியை வச்சு மூவேந்தரை கீழறக்கம் செய்யறது, இதுதான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. அப்ப இது போலதான் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இந்திய ஆட்சி பணியில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட தமிழ் மரபு குறித்த ஒரு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது சர்வ சாதாரணமாக 8000 சமணர்களை கழுவேற்றிய பாண்டியன் அவன் லொடுக்கு பாண்டியன் சொன்னா அது எவ்வளவு பெரிய வன்மம். நீங்க எந்த சான்றுகளோட சொல்லுங்க. அதை பற்றிய முடிவான கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு வட்டத்தில் முடிவாகலை. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒருத்தன் ஊர் பேரை சொல்றான், ஒருத்தன் குழு பேரை சொல்றான். அப்படி நடக்கவே இல்லைன்றான். 8000 பேரை சமண இருந்தால், நல்லா புரிஞ்சுங்க, இருந்தால் அது தொடர்பான குறிப்புகள் அந்த காலத்திலே வந்திருக்கும். எங்க 12ஆம் நூற்றாண்டு எழுதின சேக்கிழார் பாட்டிலையும் 10ஆம் நூற்றாண்டு எழுதின நம்பியாண்டார் நம்பியிலையும் வரக்கூடிய சின்ன குறிப்பு நடந்த நிகழ்ச்சி நடந்த 7ஆம் நூற்றாண்டுல இவன் பாடாமல் எப்படி இருப்பான்? நீங்கள் நல்லா பாருங்க, சமணர்கள் அவ்வளவு இலக்கிய இலக்கணங்கள் படைச்சிருக்கான், ஒன்றல்ல இரண்டல்ல. அவர்கள் படைத்தது தான் முக்காவாசி இலக்கணம். நீங்கள் தொல்காப்பியத்திலிருந்து திருவள்ளுவரை கூட சமணர்கள் சொல்கிறான். நன்னூரில் இருந்து காப்பியங்கள், தமிழர்கள் காப்பியங்களை சிறுகாப்பியம் பெருங்காப்பியம் எழுதப்பட்டதுன்னு அத்தனை சிவகந்தாமணி மிகச்சிறந்த காப்பியம் சமணர்கள் எழுதினது. அப்போ சமணர்கள் கொடை தமிழுக்கும் தமிழ் இலக்கிய இலக்கணத்துக்கும் அளப்பரியது. அதே போல தான் பௌத்தமும். ஆனால் இது எப்போ அது வன்பத்தில் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் சைவமும் வைணவம் மேலோங்குகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க, காலி பண்ண முரண்படுறாங்க. அப்போ ஒரே மொழியாக இருந்தாலும் ஒரே உறவாக இருந்தாலும் மதத்தால் காழ்ப்பு வருகின்ற பொழுது இவர்கள் என்ன செய்ய புனைவுகளை உருவாக்குறாங்க, அந்த வன்பத்தை காட்டுறாங்க. வழிபாட்டு முறையில் ஒரு வேறுபாடுகள் அந்த வேறுபாடுகள் இந்த மோதல் போக்கு தான் பிற்காலத்தில், அதாவது சங்கம் அறிவிய காலத்துக்கு பின்னால் இந்த மோதல் போக்கு மதம் சார்ந்த நிலை இருந்ததுனால அதனுடைய வீச்சு பின்னால் வரைக்கும் வருது. அதனால் நான் சொல்கிறேன், கண்ணையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட நான் கேட்பேன்,
கண்ணகி என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக புனைவாக எழுதப்பட்ட ஒரு இது கதை. அதுதான் முக்கியம். ஆனால் ரொம்ப பேர் வந்து தமிழ் பெருமை பேசுறதுக்காகவே அதை மறுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை ஒரு புனை கதைன்னு சொல்கிறதுனாலே பெருமை குறைஞ்சிடாது. என்னை பொறுத்தளவு சொல்கிறேன். அப்போ கண்ணகியை வந்து எந்த அளவுக்கு மதுரையை தீ வச்சு எரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கும்னா வேற எந்த நூல்லையும் ஒரு குறிப்பு கூட இல்லை. அது எப்படி அப்போ உண்மை வரலாறு இருக்க முடியும்? நிகழ்ச்சியாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குறிப்பு எழுதிடுவான். ஒரு குறிப்பு கூட இல்லை. அது போலதான் என்ன கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல. எந்த கோயில் கட்டியிருக்காங்க? கண்ணகி கோட்டம். அதெல்லாம் கிடையாது. பிற்காலத்தில் நல்லா பாருங்க, பல நூற்றாண்டுகள் கழிச்சு, பல 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வடிவம் பெறுகிறது. அதைத்தான் பௌத்த சைவமாக இருக்கக்கூடிய பத்தினி என்கிற கூடிய ஒரு பெண் தெய்வத்தை ஆட்சி மாறுகின்ற பொழுது, அந்த அந்த அதிகாரம் மாறுகின்ற பொழுது இவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள். பல சமண கோயில்கள் தான் நிச்சயிக்கிறது பின்னால் சைவ கோயிலாக மாறுது. பல கோயில் கழுகுமலையில் உள்ள முருகன் கோயிலே சமண கோயில் தான். இது போல பல கோயில்கள். திருப்பதியில் உள்ள கோயில் என்ன கோயில்? இன்னைக்கு வைணவமாக இருக்கு. பல கோயில்கள் சைவம் வைணவமாக மாறுது. எங்க நாயர் காலத்துக்கு பின்னால. அதுக்கு முன்னால சமணம் சைவமாக மாறுச்சு, பௌத்தம் மாறுச்சு. இதுதான் வரலாறு. அப்ப சங்க காலத்துல ஆசீவீக மதமாக இருந்த நிலை மெல்ல மெல்ல என்ன செய்கிறது? இவர்கள் பௌத்தமாக மாறுகிறது, சமணமாக மாறுகிறது. அப்ப அரசனுடைய செல்வாக்கும் அங்க இருக்கக்கூடிய செல்வந்தருடைய செல்வாக்கும் எந்த மதத்துக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்றவாறு மாற்றம் பெறும். செல்வாக்கு இதுதான் காலங்காலமா நடக்கிறது. அப்படித்தான் சங்க காலத்திலிருந்து இயற்கை வழிபட்ட அந்த ஆசீவ மதத்தை தாண்டி பௌத்தம் சமணம் வந்து மேலோங்கியது. எங்கே பார்த்தாலும் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் வந்துருச்சு, மேலோங்கியது. அதற்கடுத்து இஸ்லாம் நுழைந்தது, கிறிஸ்தவ உள்ள நுழைந்தது. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்தித்தோம். இன்றைக்கி தமிழகத்தினுடைய பெரும்பரப்பில் வந்து எத்தனை கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குது? அப்போ அன்றைக்கி இருந்ததா? இல்லை. இன்றைக்கி இஸ்லாத்துக்கான வழிபாட்டு கூடங்கள் எவ்வளோ இருக்குது? அப்போ இவையெல்லாம் காலங்காலமாக இது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் தமிழர்கள் தான், பெரும்பாலும் தமிழர்கள் தான். சரியா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மன்னனாக இருக்கின்றவன், நல்லாட்சி கொடுக்கக்கூடியவன், எல்லாராலும் மதித்து நடத்தக்கூடிய ஒருத்தன் எப்படி 8000 தமிழர்களை வந்து கழிவேற்றினான்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பு, ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரு சின்ன குறிப்பை வைத்துக்கொண்டு அவங்க வந்து ஒரு வரலாறாக மாற்ற முடியும்? நான் கேட்குற கேள்வி ஒன்று. நடந்த காலம் 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறீங்க. 7ஆம் நூற்றாண்டில் ஏகப்பட்ட இலக்கியங்களை படைச்சிருக்கான். சைவமும் சரி வைணவமும் சரி. அதே காலத்தில் வந்து சமணர்களும் பௌத்தர்களும் படைச்சிருப்பாங்க. அப்போ எங்கேயாவது இது பற்றிய குறிப்புகள் 8000 பேரை கழுவேற்றுவது சாதாரண நிகழ்வா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு பாண்டிய நாட்டில் தலைநகரத்தில் நடக்குனா அல்லது பாண்டிய மன்னனுடைய ஏவல நடக்குனா ஒரு குறிப்பு இல்லாமல் எப்படி போகும்? அது சமணர்களாவது எழுதியிருக்கணும்ல. பாதிக்கப்பட்டவன் ஒரு நல்லவன் நடுநிலையாளர் இருக்க மாட்டானா? அப்போ இதையெல்லாம் மறந்துட்டு 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு சின்ன குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது ஊர் பேரா அல்லது குழு பேரா அல்லது 8000 என்பது கழுவேற்றப்படைய எண்ணிக்கையா அல்லது வேற ஒரு அடையாளமான சொல்லி தீர்க்கமாக முடிவெடுக்காத நிலையில் இவர் வந்து ஒரு இந்திய ஆட்சி பணியில் உயர்ந்த நிலையில் இருந்தவர் இப்படி லொடுக்குப்பாண்டி என்று போகிற போக்கில் சொன்னால் அப்போ இந்த தமிழன் வந்து கேப்பார் இல்லாமல் போய்விட்டான்னு தான் அர்த்தம். அதாவது தமிழனை இழிவுபடுத்தினா எவனும் வரமாட்டான். ஒரு சொல்லிட முடியுமா அவரு? அப்ப சமூக தலைவர்களை நீ அடையாளப்படுத்தி நீ லொடுக்குன்னு சொல்லிட்டீங்க. அவரால் வந்து அவங்க விடுவாங்களா? லொடுக்கு பாண்டின்னு சொல்ல முடிந்த அவரால் ஏதாவது ஒரு சாதி தலைவர்களை, நான் சாதி பெறவன ஜாதி தலைவர்கள் இருக்காங்கல்ல, சமூக தலைவர்கள், அவர்களே நீ லொடுக்குன்னு சேர்க்க முடியுமா? அவர்களுக்கு நல்ல வரலாறு இருக்கும், அது இதாகவும் குறையும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சொல்ல முடியுமா? அப்போ பாண்டியன் என்பவனும் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவனை சர்வ சாதாரணமாக எப்படி பேச முடியுதுன்னா, தமிழர்கள் அதை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க முடியுதுன்னா அதுக்கான காரணம் என்ன? ஆக தமிழர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்குள்ள எதனால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள்? ஜாதிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஜாதிகளாக பொங்கி எழக்கூடியவர்கள் தமிழர்களாக எழ முடியாதவாறு பார்த்து கொண்டார்கள். அப்ப என்ன பொருள்? ஜாதிகளாக மோதிக்கொண்ட இந்த தமிழனுடைய அந்த நிலை, தமிழனாக ஒன்றுபட்டு நிற்க முடியாமல் போனதை அவர்கள் நினைச்சிருக்காங்க. வெற்றி பெற்றதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அவனுக்கு வந்து தன்னுடைய சாதியை பத்தி சொன்னா அவனுக்கு ரோசம் வருது. ஆனா தமிழ் இனத்தை பத்தி சொன்னா அவனுக்கு வரமாட்டுக்கு. அப்ப பொருள் என்ன? அப்ப அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சரி, பாலகிருஷ்ணனுக்கும் இந்த சு வெங்கடேசன் இவங்க 2 பேரும் இணைகிற புள்ளி ஒரே புள்ளியா இருக்கு. ஆமா, இது இவர்களுக்கு ஏன் இந்த இவர் மட்டும் இல்ல, இந்த போவேல்சாமின்னு ஒரு கேரக்டர். ஆமா, ஆய்வாளர்ங்கிற முறையில் இவர்களே ஆய்வாளர் ஆகி. ஆமா. அதாவது என்னன்னா, இலக்கியம் படைக்கிறது ஒரு ஆளு, அது ஆய்வு பண்றது பேர்ல ஒரு ஆளு, எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தமிழர் என்கிற அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் செய்யக்கூடிய விஷயம் தமிழனை கீழனுக்கு செய்கிறது, தமிழ் பண்பாட்டை கீழருக்கு செய்கிறது. அது கூட மேலோட்டமாக தான் சொல்லிடுறது, அதாவது காரியத்துக்காக சொல்லிடுறது. மற்றபடி ஜெயிச்ச பிறகு வந்து திராவிட நாகரிகன்றது கீழடி கிடத்த அங்கே போன திராவிட நாகரிகம், இங்கே நாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா தமிழர் நாகரிகம்.
யோசிச்சு பாருங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசியலுக்குள்ள அவர்கள் தரப்புல அவங்க செய்யறது சரி, நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய தளத்துல அவன் செய்யறது சரி. தமிழர்களுடைய தளத்துல நீ அதை எதிர்கொள்வது எப்படி எதிர்கொள்ளணும், அதுக்கு எப்படி நீ என்ன செய்யணும், மறுப்பு தெரிவிக்கணும் அல்லது அவங்கள வந்து கண்டிக்கணும். அதை செய்யாமல் நீ அதையும் தூக்கி சுமந்துக்கிட்டு அதை பற்றியும் பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நீ என்ன உன்னுடைய தமிழ் மரபை உன்னுடைய தமிழ் வரலாற்றை நீ சரியாக படித்து புரிந்து நீ கொண்டு சேர்க்கணும் அல்லது அவங்களுக்கு பதிலாக கொடுக்கணும். அதை கொடுக்காம இருந்துக்கிட்டோம்னா அப்புறம் இப்படி தான் ஆகும். இல்லை, இப்போ சு வெங்கடேசன் ஒரு தெலுங்கரு, இவர் நம்ம கோவில்சாமி தெலுங்கரு, பாலகிருஷ்ணன் தெலுங்கரு, பாலகிருஷ்ணன் தெலுங்கரு. இப்போ பாலகிருஷ்ணன் தெலுங்கரா இருப்பது ஒரு தவறு கிடையாது. அதுக்கு தேவையில்லை. அவர் தெலுங்கராவே அடையாளப்படுத்திட்டு போயிடலாம். அவரு நான் தெலுங்கர், இந்த மண்ணுக்கு இதா இருக்கம்பா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த தெலுங்கர் ஒருத்தரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இயக்குனராக போடுறாங்க, தலைவராக போடுறாங்க. யார் போடுறா? திராவிட அரசு. அது என்ன அரசு? இல்ல இப்ப அதுதான் நம்ம அந்த சமயத்துல இல்ல மொழி அடிப்படையில தெலுங்குன்னு அடையாளப்படுத்தினீங்க. அப்ப திராவிட அரசு அதே மொழி தெலுங்கு அரசுன்னு சொல்ல வேண்டியதானே? தெலுங்கர் அரசு. அவங்க வந்து கேப்சூல், அதாவது கேப்சூல் கொடுத்து அதை போட்டுட்டு அவங்க பேசுறாங்க. நமக்கு தெரியும் வெளிப்படை அடையாளப்படுத்துறீங்க. ஏன் போடுறாங்க? காரணம் ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறதுனால போடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை வந்து எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு தெலுங்கு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு தமிழரை கொண்டு போய் போட மாட்டாங்க, ஒரு மலையாளி போட மாட்டாங்க. ஆனா தமிழர்களுடைய மொழி சார்ந்த ஒரு ஆய்வு நிறுவனத்துக்கு ஒரு தெலுங்கரை கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கு வந்து இங்க ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாத சூழல்ல தான் இதெல்லாம் அவர் இப்போ லொடுக்கு பாண்டியன் எழுதுறதுக்கான நிலை. இவரு தான் வந்து அதுதான் இவர் என்ன ஆய்வு பண்ணிருப்பாரு. இப்ப இந்த இதுக்கு தலைவரா இருக்காரு, அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அது உறுதியா வந்து இதாகல. அவரு வந்து அதுக்கு அந்த நிறுவனத்துல இருந்த ஒருத்தர் தமிழ் மன்னன் ஒருவனை, பாண்டியனை அவர் இப்படி லொடுக்கு பாண்டின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்ப அவர் வரலாறை அதுல என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் வருதுல்ல. என்ன நோக்கத்திற்காக அவர்கள் போட்டார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் தப்பு செய்யல. இவரை போட்டா இவர் என்ன செய்வாருன்னு தலைமைக்கு தெரியும். சொல்லி கொடுத்தானே போட்டிருப்பாங்க, ஆலோசித்து தானே போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க ஆலோசனை என்ன, அதுக்கு ஏற்றவாறு இவர் செயல்படுறாரு. இவர் செயல்படுவது முரண்பாடு இல்லை, அவர் சரியா செயல்படுறாரு. அவருடைய இதுக்கு சரியா தமிழ் வளர்ச்சி துறையில தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்களை ஏன் போட்டுன்னு ஒரு தமிழன் கேட்க முடியுதா? முடியாது. ஏன்னா அவரும் தமிழன் தான் சொல்லுவார், நானும் தமிழன் தான் பாரு. அப்போ நீங்க என்ன செய்ய முடியும்? தமிழை வந்து கட்டாயமாக கல்விக்கு நம்ம கொண்டு போவோமா பள்ளிகள்னு சொல்லி கேட்டு ஒரு குழு போட்டா 10 பேர்ல 8 பேர் தெலுங்கை தாய்மொழியை கொண்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க கூடி சேர்ந்து முடிவெடுக்கிறது என்ன முடிவாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் காலங்காலமாக ஏறத்தாழ திராவிடாட்சி எப்போ நாயக்கர் காலத்திலேருந்து இது தொடங்கிக்கிட்டு இருக்கு. நாயக்கர் காலத்தில் முழுமையாக சமஸ்கிருதத்துக்கு இடம் கொடுத்தது அவங்க தான். தமிழ் மரபை, தமிழ் வழிபாட்டு மரபை, தேவாரம் திருவாசகம் பாடிய மரபை, 4000 இருந்த பாடிய மரபுகளை, கோயில் இருந்த மரபுகளை பூரா காலி பண்ணி அது தெலுங்குலேருந்து வரக்கூடிய அந்த பிராமணர்கள் என்ன செஞ்சாங்க, இங்கே வந்து கோயில்களை நிப்பாட்டி பெரிய மாற்றத்தை செஞ்சாங்க தெலுங்கு நாயக்கர்கள் தான். அதனால தான் அப்போ தான் சாமியனுடைய பெயர்கள் பூரா மாறுச்சு. அங்கே இருக்கண்ணியா இருக்கிறவங்களும் மீனாட்சியாக மாறுவான், சொக்கனா இருக்கிறவன் என்ன செய்வான் சுந்தரேஸ்வரரை மாறுவான், பெருவுடையார் என்பவன் என்ன செய்வான் பிரகதீஸ்வரர். இப்படித்தான் ஒரு கோவில் ஒரு அம்மன் பேரு அறம் வளர்த்த நாயகி. அறம் வளர்த்த நாயகி. அந்த அம்மாவுக்கு பேர் இப்போ எப்படி தர்ம சம்வர்த்தினி மாத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, வாயில நுழையுமா மனசுல புரியுமா? அப்ப இது எப்ப நடக்குது? எல்லா கோயில்கள்லையும் புகழ்பெற்ற கோயில்கள் போறாமே சாமி பேரும் மாத்திடுறாங்க, கோயில் பேரும் மாத்திடுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஊர் பேரையும் மாத்துவான். எப்ப மாயாவரம், அற்புதமான சொல் மயிலாடுதுறை, மாயவரம்னு எப்படி மாத்துறான்? என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க. அப்ப திட்டமிட்டு ஒரு வேலைப்பாடுன்னு செய்யறாங்க. தமிழ் மரபுகளை, தமிழ் மொழியை முழுமையாக அழிப்பதற்காக திட்டமிட்டு என்ன செய்யறாங்க? அதை உங்களுக்கு வேதாச்சலம்னு பேர் வைக்கிறேன். மறைமலை என்பதை தமிழ்ல சொல்லலாம், அதை வேதாச்சலம்னு சொல்றான். அப்ப இந்த தெலுங்கு பார்ப்பனர்கள் வருகின்ற பொழுது, தெலுங்கு அதிகாரம் இங்கே வருகின்ற பொழுது சமஸ்கிருதத்தை முழுமையாக கொண்டது இறக்கி தமிழினுடைய தனித்தனிமை பூரா கல்வி பண்ண பார்க்குறேன். அதனுடைய வீச்சு இன்னைக்கு வரைக்கும் மாறல. நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆனால் தெலுங்கர்கள் நிறைய தமிழுக்கு சேவை செஞ்சிருக்காங்க தானே? நான் இல்லைன்னு சொல்லி அப்படின்னா தெலுங்கர்கள் தான் தமிழ் ஆசிரியர்களாகவே இருந்திருக்காங்க. தேம்பாவணி எழுதின வீரமாமுனிவர் எந்த நாட்டிலிருந்து வந்தார்? அவர் எழுதின நூலுக்கு அளவுக்கு அவங்க எழுதுறாங்க. அப்போ அவரை தமிழர்னு ஒத்துக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அதுபோல ஜி போப் இருக்கிறாரு, அதே போல கால்டுவெல் இருக்கிறாரு, எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் பங்காற்றிய தெலுங்கர்களை நம்ம கொண்டாடுவோம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த பங்காற்றியதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட கீழிறக்க வேலையும் செஞ்சாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதான் இவர் பாலகிருஷ்ணன் வந்து எல்லாம் நல்லா பேசுவார், கடைசியாக கொண்டு போய் திராவிட நாகரிகம், திராவிட மொழி அப்படின்னு அப்படி வரும்பொழுது அப்போ நம்முடைய தனித்தன்மையை காலி பண்ணுறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க?
நல்ல இனிப்பில் பாயசம் கலக்கிறாங்க. நம்மளுக்கு இனிப்பை தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. உள்ள பாயசம் கலந்துருக்கிறது எப்போ இருந்து? சுலோ பாயசம். தமிழர்களுக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய மரபே அழிஞ்சு போனது. இது நம்ம மரபு இல்லை, இது நம்ம மரபு இல்லைன்னு நம்ம வந்து நம்மளை விட்டு விலகிற மாதிரி. இதை வந்து எப்படி தான் வந்து இதை வந்து அதுதான் இல்லை. இப்போ இதில் என்ன காரணம் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொன்னேன், நாயக்கர் காலத்திலிருந்து இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்போ ஏன் மாற்ற முடியலன்னா அந்த மரபினர் தான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் திராவிடங்கிற பேரில். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது காங்கிரஸ் காலத்தில் வந்து இப்படிப்பட்ட இன உணர்வுக்கோ மொழி உணர்வுக்கோ இடம் கொடுக்காத நிலையில தான் அரசாளர்கள் இருந்தாங்க. காமராஜர் கூட. ஏன்னா அவருக்கு வந்து தேசியம், மக்கள் நலன், அந்த காலகட்டம் அப்படிதான். நம்ம எல்லாம் சுதந்திரம். அதுதான். அப்ப அது ஒரு இடைவெளி, கொஞ்சம் இடைவெளி, அவ்வளவுதான். அது எதுவுமே உணராத காலம். ஆனா அதுக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுக்கு வந்த பின்னால, பெரியார் தலையெடுத்த பின்னால, கலைஞர் வந்த பின்னால இந்த தெலுங்கு திராவிட அந்த அதிகாரம் என்பது கூர்மைப்படுது. ஏன்னா தமிழர்கள் வந்து மொழி சார்ந்து ஒண்ணுபடுறான். அதுதான் தமிழர் கழகம் வைக்கணுங்க. அதுதான் முக்கியமானது. அப்ப ஒரு பெரிய அரசியல் இயக்கம் என்ன செய்கிறது? தனித்தமிழ் இயக்கம் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்க. தனித்தமிழ் இயக்கம் உண்டாகிறது, தமிழிசை இயக்கம் உண்டாகிறது. அப்போ இவையெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புதிய இயக்கமாக வளர்கின்ற பொழுது அங்கே வந்து தமிழ் மரபு சார்ந்த பிள்ளைமார்களும் அதை வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் பெரும்பெரும் செல்வந்தர்களும் தமிழ் அறிஞர்களும் எல்லாரும் கூடி என்ன செய்கிறான்? தமிழ் மரபை மீட்டெடுக்கணும், தமிழுடைய அந்த பண்பாட்டை மீட்டெடுக்கணும்னு சொல்லி தமிழிசை சங்கத்தை கட்டுறான், தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குறான். அப்போ இவங்களுக்கு பதட்டம் வருகிறது. அதனால தான் திராவிடம் என்கிற அந்த ஒரு கருத்தியலை உருவாக்கி கூர்மைப்படுத்தி அந்த அத்தனை மரபுலையும் காலி பண்ணிட்டான். இன்னைக்கு எது நிற்குது யோசிச்சு பாருங்க. தூய தமிழனுக்கு, ஆதி தமிழனுக்கு, ஆதி திராவிடர்னு பட்டம் சூட்டி இன்னைக்கு வந்து நிரந்தரமாக்கிட்டானே, அவங்களே சுமக்க வச்சுட்டானே. யோசிச்சு பாருங்க. ஒரு இல்லை, இப்போ அதை சமூக நீதித்துறை வந்து தூக்கிட்டாங்களே, சமூக நீதித்துறை அங்கதான் தூக்கியிருக்காங்க. சான்றிதழ் புறம் தூக்கல, சான்றிதழ் அது காலகாலமா போட்டது. அதனால இனிமே மாத்துறதுக்கான வேலையை ஒரு நிமிடத்துல மாற்ற வேண்டியதானே. அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த திராவிட சிந்தனையோடு அந்த மரபுல தான் என்ன செய்யறாங்க, எல்லா திட்டங்களையும் செய்யறாங்க. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கட்டாய தமிழ் கல்வி இல்லை. அதுதான். ஊர் பேர்கள் உள்ள தமிழ் பேர் மாற்ற முடியல, கோயில் பேர்களை தமிழ் பேர் மாற்ற முடியல, தெய்வ பேர்களை தமிழ் பேர் மாற்ற முடியல. ஏன்னா தமிழ் என்று சொன்ன கலைஞர் கூட என்ன செய்யல, எந்த சட்டம் போடலை. ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் அதனுடைய நுட்பம் தெரியாது. ஆனால் நுட்பம் தெரிஞ்ச கலைஞர் அவர்கள் தெளிவாகவே அதை தெரிஞ்சதுனால தான் அவர் அப்படி கடந்து வந்துட்டாரு. இப்போ இவருக்கு அதுவும் தெரியாது. திராவிட மாடல்ங்கிற முதல்ல சொல்லாட்சியை பயன்படுத்தணும் ஸ்டாலின் அவர்கள். எங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு. அப்ப அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதனுடைய கூர்மை தானே அதிகமா இருக்கு. அப்ப தமிழர்கள்ட்ட உருவான விழிப்புணர்வு அவர்களை வந்து அவர்களுக்கும் விழிப்புணர்வு உண்டு பண்ணும், அச்சத்தை உண்டு பண்ணியது. அப்ப அந்த சுய பாதுகாப்பு உணர்ச்சியில தான் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை தான் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப வரக்கூடிய ஆட்சிகளாவது இப்போ நல்லா இங்க சொன்னீங்க சமூக நீதித்துறைன்னு மாத்திருக்காங்க, ஒரு நல்ல சொல்லாடு. அது போல தமிழுக்கு எங்கெங்கெல்லாம் இடையூறு செய்யப்பட்டிருக்கிறதோ அல்லது சிறப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அது பூரா வைத்தியம் பார்க்கணும், அது பூரா சரி செய்யணும். அது என்ன அப்புறம் வந்து சமூக நீதித்துறைன்னா அது அட்டவணை பிரிவினர் துறையை மட்டும் தான் சமூக நீதியா? பிசியில் சமூக நீதி கிடையாதா? இல்லை, சமூக நீதி எதை நீ மட்டமாக நினைக்கிறே அவனை தான் தூக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நலத்திட்டம் பண்ணோம்னா அதுக்கு காரணம் இருக்கு. அவன் வந்து முடியாமல் இருக்கிறான், அவனுக்கு வந்து இது பண்ணுறான். அதுபோல தான் இவங்களை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இவங்களுக்கு வந்து மாற்று சொற்களை பயன்படுத்துகிறோம். இப்போ திருநங்கைன்னு சொன்னால், முன்னால் அள்ளின்னு சொன்னால், 9 சொன்னால் என்னென்னமோ சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போ திருநங்கை ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து சொல்லளவில் கூட அவங்களை காயப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இது ஒரு நல்ல மாற்றம் தான். அந்த மாற்றம் என்பது உள்ள வேறு வரைக்கும் போகணும், அதுதான் முக்கியமானது. சான்றிதழ்களை மாற்றணும். இப்போ இவர் பாலகிருஷ்ணன் அவர் வந்து இந்த மாதிரியான பேசுவதை அவரை வந்து எப்படி இப்போ மணியரசன் போன்றவர்கள்லாம் வந்து கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அவரை. ஆமாம், அதை எப்படி யார் கைது செய்ய நினைக்கிறீங்க? அவ்வளோ ஈஸியாக கைது செஞ்சிருவாங்களா? ஒருக்கே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேசுறது, இந்த நாவடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் அது வந்து முக்கியமானது இல்லை. தமிழ் மரபு சார்ந்தவங்களை வந்து என்ன செய்ய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னெடுக்கின்றேன். கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்க இடத்துல இருக்கிறவங்கள தானே நீங்கள் நிறைவேற்றுறவனை எதிர்பார்க்குறீங்க. போராடுங்க. சரி, இப்போ ஏன் கேள்வி, நம்ம ஒரு தமிழ் மன்னன் அப்படிங்கிறத கூட விட்டுருங்க, அவர் ஒரு சைவ மரபை சேர்ந்தவர், சைவ நாயன்மார்களில் ஒருவராக இருக்கார். அப்படியேப்பட்டவருக்கு இப்படி ஒரு பட்டப்பெயர் வச்சு இழிவுபடுத்துறாரு ஒருத்தர். அப்படின்னா இங்க இருக்கிற அந்த இந்துத்துவ அரசியல் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏன் கொந்தளிக்கல? சைவ மரபை சேர்ந்தவர்கள். இது நல்ல கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா 63 நாயன்மார்கள் யாருன்னே பலருக்கு தெரியாது. இந்துன்னு இருப்பான். இதுல முக்காவாசி இந்து சாதாரணமாக எதுவுமே தெரியாமல் அந்த தத்துவ அடிப்படையில் போகிறவங்க கிடையாது, கோட்பாடு கிடையாது. அவங்க கோயில் தெரிஞ்சால் அதை எந்த கோயம்னு பார்க்க மாட்டான், கையெடுத்துட்டு கும்பிட்டு போவான். இவன் தான் முக்காவாசி. ஆனால் நான் சொன்ன இந்த மரபுலேருந்து, தெலுங்கு மரபுலேருந்து வந்தவங்க, அதுலேருந்து பார்ப்பனர்களாக வந்தவங்க கோயிலுக்குள்ளே போய் ஆதிக்கம் செலுத்தி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் அதை பெருசாக எடுத்துக்கிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழர்கள் அசிங்கப்படுத்துகிற அவர் வந்து நாயன்மாராங்கிறது முக்கியம் இல்லை.
அது முக்கியம் இல்லை. ம். ஆனால் நம்முடைய மரபுக்கு இது மாறானவங்க அதை பற்றி பொருட்படுத்தாத. அப்போ அவன் கையில் எடுத்துட்டான்னு அதை பெருசாக்கிடுவான். ம். அவன் கையில் எடுத்து கடந்து போகிறான், கையில் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் அதை வந்து என்ன செய்கிறாங்க, கண்டுகொள்ள விரும்பலை. அப்போ நம்ம தமிழ் மரபு சார்ந்த சைவ அடியார்களோ அல்லது வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களோ இதை கொதித்து கேள்வி வைக்கணும். எப்படி பேசலாம்? எங்கள் நாயன்மாரில் ஒருவர், எங்கள் மன்னரில் ஒருவர், நின்றசி நெடுமாறன், அவருடைய சூழநிலை தீர்த்தவங்க ஞானசம்பந்தர். அப்போ இப்படிப்பட்ட அந்த மரபுகளெல்லாம் நீ ஒட்டுமொத்தமாக கொச்சப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். இல்லை 8000 சமணர்களும் தமிழர்கள் தான், அவர்களை கொன்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் மறுத்துருக்கணும். அதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுன்னு சொல்லி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பெரிய புராணத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு இருக்கக்கூடிய குறிப்பு என்பது இன்னார்தான் செஞ்சான், இத்தனை பேர் செஞ்சாங்கிறது எந்த விதத்துக்கும் சான்று கிடையாது. அது ஒரு குறிப்பை வந்து அவர் நினைவூட்டுறாங்க. அதுதான் மற்றபடி எதுவுமே கிடையாது. ஆனால் சட்டப்படி நடவடிக்கைக்கு தடை இல்லை. கோர்ட்டில் கேஸ் போடு. நீங்கள் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு எல்லா மாநிலத்துக்கும் கேஸ் போட்டாங்களா இல்லையா? யார் மேலே? உதயநிதி மேலே. அத்தனை வழக்கையும் எனக்கு ஒரே இடத்துல மாற்றி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? ஏன் வந்து பாலகிருஷ்ணன் மேலே ஏன் வழக்கு கொடுக்கல? தமிழ் மரபு சார்ந்தவர்கள், தமிழருடைய விரும்பிகள், மணியரசன் போன்றவர்கள் ஒரு வழக்கு தொடுங்க. இது வந்து ஒட்டுமொத்தமான தமிழருடைய உள்ளங்களை வந்து என்ன செய்கிறது? காயப்படுத்துகிறது, புண்படுத்துகிறது. சமயம் சார்ந்த நிலையிலும் சரி, அல்லது தமிழ் மரபு சார்ந்த நிலையிலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த தமிழருடைய மன்னருடைய அந்த மரபுகளையும் கூட இது வந்து எங்களுக்கு காயமாக இருக்குன்னு சொல்லி அதை எடுங்க. அது செய்யலை யாருமே. இவங்களுக்கு இப்போ இருக்கிற அரசாளர்களுக்கு ஏதாவது புரியுமா? இது இருக்கிற பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையா வெடியான்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ அதை முன்னெடுக்கக்கூடிய அமைப்பினர்கள் என்ன செய்யணும்? தயங்காமல் முன்னெடுக்கணும். அப்படின்னா தான் அடுத்தவங்க பேசுறதுக்கு தயங்குவாங்க. இப்போ நீங்கள் நம்மளுக்குள்ளே பேசி கடந்து போயிட்டோம்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி யதார்த்தமாக இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி.